வணக்கம் மக்களே. நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 7th ஸ்டாக் மார்க்கெட் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டிஸ்கஸ் பண்ண. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன். புக்கிங் தி சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி தான் ஒரு ஸ்டாக்கை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாக் டார்கெட்டுமே இன்றைக்கி அச்சீவ் ஆகிடுச்சு. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், எப்போ செல்லிங் தி சிக்னல் கிடைக்குதோ நான் டெஃபினட்டாக உங்களுக்காக வீடியோ கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கில் செல்லிங் தி சிக்னலுமே கிடச்சிருக்கு. இங்கே நான் எதுவுமே சும்மா ஃபேக்காலாம் உங்ககிட்ட கதை விடலை, எதையுமே பொய்யெல்லாம் சொல்லலை. எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது. நீங்களே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் டேரெக்டாகவே செக் பண்ணலாம். நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ லிங்க் தந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அதிக விதமான இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோலேருந்துமே பார்க்க முடியும். இங்கே நான் வெறும் ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது டார்கெட் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் அதை மட்டும்தான் சொல்லுவேன். லாஸ்ட் டைம் நான் வீடியோ பண்ணியிருந்தப்ப இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்களா, எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க, அதை டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓல்டு வீடியோ நான் பண்ணியிருந்தப்ப நீங்கள் வீடியோ டைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்டர் வேல்யூ 3 லார்ஜ் கேப் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ டைட்டிலுமே நான் இங்கே வச்சுருந்தேன். அண்ட் சேம் டைம் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராகவே மென்ஷனாக இருக்குது. 27 மார்ச்சுக்கு தான் நான் இந்த வீடியோமே இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்மளோட டார்கெட் இங்கே செல்லிங் தி சிக்னல் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஆனது இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டேட் இன்றைக்கி 25th ஜூனுக்கு தான் இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே நல்லா அச்சீவ் ஆகிருக்கு. நல்ல ஒரு பெட்டரான இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கே பார்க்க முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே வீடியோ பாருங்கள். நான் ஓல்டு வீடியோவில் சொல்லியிருந்தப்ப இங்கே நம்மளோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். நான் வேணால் ஒன்ஸ் இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். அப்போ நான் சொல்லியிருந்தப்ப இங்கே ஓல்டு வீடியோவில் 1425ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒன்ஸ் நான் ஃபஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் 1708ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா நியர் அபவுட் இங்கே 300 பாயிண்ட் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கே பார்த்துருக்கோம். நான் இப்போ உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கம்பெனி நேமே பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் லிமிடெட் தான். டெக்னிக்கல் சேட் பேட்டர்னையுமே நான் ஓல்டு வீடியோவில் நான் ஃபுல்லாகவே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இங்கே நீங்கள் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். இதுவுமே இங்கே ஒரு நல்ல கிளியராக பார்க்கலாம். நல்ல ஒரு பெட்டரான ஒரு இண்டிகேட்டர்ஸு இங்கே மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டருக்கு பை ரேஞ்சில் தான் நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எப்போ நான் சிக்னல் கிடைக்குமோ அந்த ரிவர்ஸ் டைமில் நான் வீடியோமே உங்களுக்காக நான் மேக் பண்ண சொல்லியிருந்தேன். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோமே மேக் பண்ணுறேன். அந்த டைமில் பார்த்துருந்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் லைன் பார்த்தீங்கன்னா 200 டேஸ் இருக்குது. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸுமே இருக்குது. அதனால் பாட்டமில் இருக்கும்போது நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே சேல் பண்ணுற டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எப்போ இந்த சைக்கிள் ரிவர்ஸ் சைக்கிள் ஆகுதோ நம்ம சேல் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். இதே ரொம்ப சிம்பிளாக இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கலர்ஸை மென்ஷன் பண்ணிச்சுன்னா ரொம்ப கிளியராக இண்டிகேட் ஆகும். அதனால் கலருக்காக சொல்லியிருந்தேன். இந்த சேட் பேட்டர்னை இங்கே நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹார்டாலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளான யூஸ் டு ஸ்ட்ராட்டஜி தான். வெறும் ஜஸ்ட் இங்கே கலரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம ஈஸியாகவே நம்மளுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வரும்போது பை பண்ணிடணும். அண்ட் சேம் கலர் டிஃப்ரென்ஸ் வரும்போது இங்கே சேல் பண்ணணும். அதேமாதிரி இப்போ நியூவாக இருக்கிற இந்த ட்ரேடிங் வியூலுமே பாருங்கள். இங்கே சேட் பேட்டர்ன் நான் ஒன் டைம் போட்டுட்டேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் நான் எடிட்லாம் பண்ணவே மாட்டேன். இங்கேயுமே பெட்டராக இப்போ சிக்னல் பாருங்கள். இங்கே நல்லா கிளியராகவே இப்போ நம்மளுக்கு சிக்னலுமே பார்க்க முடியுது. இந்த தீம் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் பிளாக் இருந்துச்சு. நீங்களே ரொம்ப பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வெறும் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலரை மட்டும்தான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓல்டு வீடியோ நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் இங்கே 27 மார்ச்சுக்கு தான் நான் இங்கே ஓல்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டேட்டை வேணால் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 27 மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அது எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். இது இந்த இடத்துல 27 மார்ச் இது இங்கே வருது. நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 27 மார்ச் இங்கே மார்க் பண்ணியாச்சு. அண்ட் சேம் டைம் நம்மளோட டார்கெட்டுமே இப்போ அச்சீவ் ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 25th ஜூனுக்கு தான். 25th ஜூனுக்கு இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்குது. அதனால் நம்ம டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் நம்ம பாட்டமில் இருக்கும்போது பை பண்ணோம். அண்டு டாப்பில் போகும்போது
ஸ்ட்ராட்டஜி பேஸில் நம்ம சேல் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லேயுமே நல்ல இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள். இங்கே நல்லா கவனிங்க. வெறும் ஜஸ்ட் இங்கே எக்ஸாக்டாக சொல்லணுன்னா கூட ஒரு ஜஸ்ட் நல்ல கிளியராகவே 3 மந்த்துக்குள்ளேயே ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே 20% ரொம்ப பெட்டரான அதுவும் சூப்பரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இதுவுமே இங்கே ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் இல்லை, ரொம்ப அதிகமான நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். இவ்வளோ கம்மியான டைம் பீரியடில் அதுவும் இவ்வளோ அதிகமான 20% ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லையுமே பார்க்கவே முடியாது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இவ்வளோ கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் இந்த அளவுக்கு ஹை ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் வெறும் இங்கே ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஸ்டாக்லேயே இப்போ அடுத்த டார்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேட் பேட்டர்னை ஃபுல்லாக வந்து இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே வந்து ஒன்ஸ் வந்து ஃபைனான்சஸ் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஃபைனான்ஸில் ஏதாவது சிக்னல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல பாசிட்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாக் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 1708ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 20ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பி வந்து இங்கே 13ல் இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல கிளியராக தெரியும். நான் என்னோட எல்லா வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூவேஷனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதே வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து வீடியோ பண்ணியிருந்தப்ப நீங்கள் அங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்டர் வேல்யூவேஷனில் தான் இந்த ஸ்டாக்குமே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இம்பார்ட்டண்டான விஷயம் இதையுமே நோட் பண்ணிக்கிங்க. நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது பேங்கிங் செக்டர் ஸ்டாக். அதனால் இங்கே ROCE இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அதேமாதிரி சேம் டைம் டெட்டு ஈக்விட்டி இதுவுமே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக். ஏன்னா இங்கே இம்பார்ட்டண்டாக வந்து ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதை பார்த்தே ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 22% இருக்குது. ரொம்ப அதிகமாகவே அபோவ் ஆவரேஜ்க்கு மேலேயே இருக்குது. அதனால் நல்ல ஒரு பெட்டரான இங்கே பாசிட்டிவான சைனுமே இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. குவார்டர்லி ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெவென்யூமே ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இப்போ நல்ல பெட்டரான ரெவென்யூ இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் 18,000 crore ஒரு நியர் அபவுட் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா குவார்ட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்ஸில் உங்களால் நல்லா கிளியராக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதுவுமே இங்கே நல்ல பெட்டராகவே பாசிட்டிவாக தான் பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் ஃபைனான்சஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கண்டினியூவாக ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி இயர் கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல கிளியராகவே இங்கே நம்பர்ஸில் பார்க்க முடியுது. இப்போ கரண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்க 2020-24 கூட பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 2,83,000 crore இங்கே ரெவென்யூ இருக்குது. அண்ட் அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா கம்பெனி இது நல்ல பெட்டராகவே இப்போ கரண்ட்டாக இருக்கிறதும் 65,000 crore மேலே ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே அதுவும் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இம்பார்ட்டண்டான விஷயம் இதையுமே நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கிங்க. ஃபைனான்சிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவில் தெரியுது. இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், HDFC லிமிடெட் இது ரெண்டுமே வந்து இங்கே மர்ஜ் ஆச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனான்சிங்னு சொல்லிச்சுன்னா இன்டர்னல் நடக்கிற ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே டவுனில் இருக்க மாதிரி தெரியும். இதை நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோலையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி ரெண்டுமே வந்து மர்ஜ் ஆகி ஓரளவுக்கு பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால் இது எல்லாமே இங்கே நார்மல் ஆகிடும். அண்ட் சேம் டைம் வந்து நம்ம இதுவுமே பார்த்தாங்க இன்வெஸ்டர் செக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துச்சுன்னா இதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். பப்ளிக் கிட்டன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட் இங்கே 18% ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இங்கே பப்ளிக் கிட்ட இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 100ல் 18 போயிடுச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்துச்சுன்னா 72% ஸ்டேக்ஸ் வந்து எல்லாமே வந்து இங்கே ஸ்ட்ராங் ஹேண்ட் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். ஃபைனான்சஸ் படி பார்த்துச்சுன்னா இங்கே எல்லாமே இங்கே நல்ல பெட்டராகவே ஸ்ட்ராங்காக தான் பார்க்க முடியுது. ஏன்னா அதே சேம் டைம் இங்கே நம்ம டெக்னிக்கல் படி இங்கே பார்த்தாகணும். டெக்னிக்கல் படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல பெட்டரான இப்போதைக்கு சிக்னல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதுவுமே ஒரு பெட்டரான இங்கே சிக்னல் வந்து இங்கே எதுவுமே பார்க்க முடியல. ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹை கிட்ட தான் ட்ரேட் ஆக போகுது. அதனால் இந்த ஸ்டாக்கை விட்டுமே நான் என்னோட எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை விட்டுமே நம்மளோட ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ணிவிட்டு தள்ளி இருக்கிறதா ஒரு நல்ல பெட்டரான டிசிஷனாக இருக்கும். ஒன் மோர் டைம் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்லேருந்து உங்களோட ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கை விட்டுட்டு இப்போதைக்கு தள்ளி இருக்கிறதா ஒரு நல்ல பெட்டரான டிசிஷனாக இருக்கும். வேறு ஏதாவது ஸ்டாக் ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த ஸ்டாக்கில் டெஃபினட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே டெய்லியுமே வீடியோஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்களா, எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க, டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடி சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.